கப்பலில் வேலை என்று சொல்லி வேலுமணி மீது அதிருப்தி. வண்டியை எடப்பாடி பக்கம் திருப்பும் 7 எம்எல்ஏக்கள். தமிழக சட்டசபையில நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அதிமுக தரப்பு விஜய்க்கு ஆதரவா வாக்களிச்சது. இந்த நிலையில அவங்களோட ஒருத்தரோட பேர் கூட தமிழக அமைச்சரவை விரிவாக்க பட்டியல்ல இடம்பெறல. இந்த நிலையில எஸ்பி வேலுமணி தரப்பு மேல அதிருப்தி அடைஞ்ச எம்எல்ஏக்கள் சில பேரு மறுபடியும் எடப்பாடி தரப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக அரசியல்ல இப்போ ரொம்பவுமே பரபரப்பா பேசப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா அது அதிமுகவோட உட்கட்சி மோதல் தான். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின்னாடி ஏற்கனவே சிக்கல்ல இருந்த அதிமுகவுல இப்போ எஸ்பி வேலுமணி அணியும் எடப்பாடி பழனிசாமி அணியும் நேருக்கு நேர் மோதிட்டு வராங்க. இதுக்கிடையில தாவேகா அரசு அமைஞ்ச பின்னாடி அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் எடுத்த அரசியல் முடிவுகளும் இப்போ அவங்களுக்கே சிக்கலா மாறி இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. விஜய் தலைமையிலான தாவேகா அரசு ஆட்சி அமைச்சப்போ முழுமையான பெரும்பான்மை இல்லாத நிலை இருந்துச்சு. அதனால கூட்டணி கட்சிகளோட ஆதரவு ரொம்பவுமே அவசியமான சூழல் உருவாச்சு. காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக மாதிரியான கட்சிகள் ஆதரவு தெரிவிச்ச பின்னாடிதான் ஆட்சியே அமைக்கப்பட்டது. அதே நேரத்துல அதிமுகவிலையும் பெரிய பிளவு உருவாகி இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையோட கருத்து வேறுபாட்டுல இருந்த முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் அப்புறம் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான சில எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில தாவேகா அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. இந்த ஒரு சம்பவம் தமிழக அரசியல்ல பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அதிமுகவோட முக்கிய முகங்களா இருந்தவங்க திடீர்னு விஜய் அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சது பலரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. அப்போ ஒரு பேச்சு அரசியல் வட்டாரங்கள்ல ஓடிக்கிட்டு இருந்தது. அமைச்சரவை விரிவாக்கத்துல அதிமுக அதிருப்தி அணிக்கு முக்கிய இடம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த தகவல். குறிப்பா எஸ்.பி. வேலுமணி அணியில இருந்த சில அமைச்சர்களா வரலாம் அப்படின்னும், சில முன்னாள் அமைச்சர்களுக்கு முக்கிய துறைகள் கூட வழங்கப்படலாம் அப்படின்னும் பேசப்பட்டுச்சு. இதுக்காக தாவேகா தரப்பும் அதிமுக அதிருப்தி அணியும் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதா கூட தகவல்கள் வெளியாச்சு. ஆரம்பத்துல நல்ல முன்னேற்றம் இருந்ததாவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு பின்னாடிதான் கதை மாற ஆரம்பிச்சது. தாவேகா கூட்டணியில இருந்து இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த விவகாரத்துல கடும் எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. அதிமுக முன்னாள் அமைச்சர்களை அமைச்சரவையில சேர்க்க கூடாது அப்படின்னு அவங்க நேரடியாவே அழுத்தம் கொடுத்தாங்க. குறிப்பா ஊழல் வழக்குகள்ல சிக்கினவங்களுக்கு அமைச்சரவை வாய்ப்பு கொடுத்தா அது தாவேகா அரசுக்கு நல்லதல்ல அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. இதனால தாவேகா தலைமையும் சிக்கல்ல மாட்டிக்கிச்சு. ஒரு பக்கம் அதிமுக அதிருப்தி அணியோட ஆதரவு தேவை, இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல விஜய் தரப்பு ரொம்ப நேரம் ஆலோசனை நடத்தினதா சொல்லப்படுது. இறுதியா வெளியான அமைச்சரவை பட்டியல்ல தாவேகா அப்புறம் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இடம் வழங்கப்பட்டுச்சு. அதிமுகவிலிருந்து ஆதரவு தெரிவிச்ச ஒருத்தரோட பேர் கூட பட்டியல்ல இடல. இதுதான் இப்போ பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. குறிப்பா நாம இபிஎஸ் எதிர்த்து தாவேகா பக்கம் போனோம், ஆனா கடைசியில எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மனநிலை சில எம்எல்ஏக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால எஸ்.பி. வேலுமணி அணியில இருந்த சில எம்எல்ஏக்கள் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு திரும்ப தயாரா இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்படுது. முதல்ல 2 இல்லனா 3 பேர் மட்டுமே திரும்புவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ அந்த எண்ணிக்கை 7ஆ உயர்ந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதுல பாலக்கோடு தொகுதி எம்எல்ஏ கே.பி. அன்பழகன் அப்புறம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏ மரகதம் வெற்றிவேல் இவங்களோட பேர்கள் அதிகமா அடிபடுது. அமைச்சரவை பதவியும் கிடைக்கல, கட்சியிலையும் பிரச்சனை, தொகுதியிலையும் எதிர்ப்பு அப்படிங்கிற நிலை சில எம்எல்ஏக்களை மறுபடியும் இபிஎஸ் அணிக்கு தள்ளிட்டு வரதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணிட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதிமுகவுல ஏற்பட்ட பிளவை சரி செஞ்சு மறுபடியும் எல்லாரையும் ஒரே அணிக்குள்ள கொண்டு வர முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அடுத்த சில நாட்கள்ல அதிமுக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. கப்பலில் வேலை என்று சொல்லி வேலுமணி மீது அதிருப்தி. வண்டியை எடப்பாடி பக்கம் திருப்பும் 7 எம்எல்ஏக்கள். தமிழக சட்டசபையில நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அதிமுக தரப்பு விஜய்க்கு ஆதரவா வாக்களிச்சது. இந்த நிலையில அவங்களோட ஒருத்தரோட பேர் கூட தமிழக அமைச்சரவை விரிவாக்க பட்டியல்ல இடம்பெறல. இந்த நிலையில எஸ்.பி. வேலுமணி தரப்பு மேல அதிருப்தி அடைஞ்ச எம்எல்ஏக்கள் சில பேரு மறுபடியும் எடப்பாடி தரப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
தமிழக அரசியல்ல இப்போ ரொம்பவுமே பரபரப்பா பேசப்படக்கூடிய விஷயம் அப்டின்னா, அது அதிமுகவோட உட்கட்சி மோதல் தான். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின்னாடி ஏற்கனவே சிக்கல்ல இருந்த அதிமுகவுல இப்போ எஸ்பி வேலுமணி அணியும், எடப்பாடி பழனிச்சாமி அணியும் நேருக்கு நேர் மோதிட்டு வராங்க. இதுக்கிடையில தாவேகா அரசு அமைஞ்ச பின்னாடி அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் எடுத்த அரசியல் முடிவுகளும் இப்போ அவங்களுக்கே சிக்கலா மாறி இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. விஜய் தலைமையிலான தாவேகா அரசு ஆட்சி அமைச்சப்போ முழுமையான பெரும்பான்மை இல்லாத நிலை இருந்துச்சு. அதனால கூட்டணி கட்சிகளோட ஆதரவு ரொம்பவுமே அவசியமான சூழல் உருவாச்சு. காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக மாதிரியான கட்சிகள் ஆதரவு தெரிவிச்ச பின்னாடி தான் ஆட்சியே அமைக்கப்பட்டது. அதே நேரத்துல அதிமுகவிலயும் பெரிய பிளவு உருவாகி இருந்துச்சு. எடப்பாடி பழனிச்சாமி தலைமையோட கருத்து வேறுபாட்டுல இருந்த முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் அப்புறம் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான சில எம்.எல்.ஏக்கள் சட்டப்பேரவையில தாவேகா அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. இந்த ஒரு சம்பவம் தமிழக அரசியல்ல பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அதிமுகவோட முக்கிய முகங்களா இருந்தவங்க திடீர்னு விஜய் அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சது பலரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. அப்போ ஒரு பேச்சு அரசியல் வட்டாரங்கள்ல ஓடிக்கிட்டு இருந்தது. அமைச்சரவை விரிவாக்கத்துல அதிமுக அதிருப்தி அணிக்கு முக்கிய இடம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த தகவல். குறிப்பா எஸ்.பி. வேலுமணி அணியில இருந்த சில அமைச்சர்களா வரலாம் அப்படின்னும், சில முன்னாள் அமைச்சர்களுக்கு முக்கிய துறைகள் கூட வழங்கப்படலாம் அப்படின்னும் பேசப்பட்டுச்சு. இதுக்காக தாவேகா தரப்பும் அதிமுக அதிருப்தி அணியும் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதா கூட தகவல்கள் வெளியாச்சு. ஆரம்பத்துல நல்ல முன்னேற்றம் இருந்ததாவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு பின்னாடிதான் கதை மாற ஆரம்பிச்சது. தாவேகா கூட்டணியில இருந்து இடதுசாரி கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த விவகாரத்துல கடும் எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள அமைச்சரவையில சேர்க்க கூடாது அப்படின்னு அவங்க நேரடியாவே அழுத்தம் கொடுத்தாங்க. குறிப்பா ஊழல் வழக்குகள்ல சிக்கினவங்களுக்கு அமைச்சரவை வாய்ப்பு கொடுத்தா அது தாவேகா அரசுக்கு நல்லதல்ல அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. இதனால தாவேகா தலைமையும் சிக்கல்ல மாட்டிக்கிச்சு. ஒரு பக்கம் அதிமுக அதிருப்தி அணியோட ஆதரவு தேவை. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள சமாதானப்படுத்தணும். இந்த 2க்கும் நடுவுல விஜய் தரப்பு ரொம்ப நேரம் ஆலோசனை நடத்தினதா சொல்லப்படுது. இறுதியா வெளியான அமைச்சரவை பட்டியல்ல தாவேகா அப்புறம் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு மட்டும் தான் இடம் வழங்கப்பட்டுச்சு. அதிமுகவிலிருந்து ஆதரவு தெரிவிச்ச ஒருத்தரோட பேர் கூட பட்டியல்ல இடல. இதுதான் இப்போ பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. குறிப்பா நாம இபிஎஸ் எதிர்த்து தாவேகா பக்கம் போனோம். ஆனா கடைசியில எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மனநிலை சில எம்எல்ஏக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால எஸ்.பி. வேலுமணி அணியில இருந்த சில எம்எல்ஏக்கள் மறுபடியும் எடப்பாடி பழனிச்சாமி அணிக்கு திரும்ப தயாரா இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்படுது. முதல்ல 2 இல்லனா 3 பேர் மட்டுமே திரும்புவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ அந்த எண்ணிக்கை 7ஆ உயர்ந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதுல பாலக்கோடு தொகுதி எம்எல்ஏ கே.பி. அன்பழகன் அப்புறம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏ மரகதம் வெற்றிவேல் இவங்களோட பெயர்கள் அதிகமா அடிபடுது. அமைச்சரவை பதவியும் கிடைக்கல, கட்சியிலயும் பிரச்சனை, தொகுதியிலயும் எதிர்ப்பு அப்படிங்கிற நிலை சில எம்எல்ஏக்கள மறுபடியும் இபிஎஸ் அணிக்கு தள்ளிட்டு வரதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிச்சாமியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணிட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதிமுகவுல ஏற்பட்ட பிளவை சரி செஞ்சு மறுபடியும் எல்லாரையும் ஒரே அணிக்குள்ள கொண்டு வர முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அடுத்த சில நாட்கள்ல அதிமுக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு.